ஹாய் கைஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம நிலாக்கு லெக் ஹார்னஸ் வாங்கியிருக்கோம். முன்னாடி அவளுக்கு பாடி ஹார்னஸ் ட்ரெயின் பண்ணலான்னு வாங்கியிருந்தோம். அது அவளுக்கு பிடிக்கவே இல்ல. அதனால தான் இந்த லெக் ஹார்னஸ் வாங்கியிருக்கோம். இப்ப இதில பார்த்தீங்கன்னா, கால்ல மாட்டுறதுக்கு ஒரு ரிங்கு, அத லாக் பண்றதுக்கு ஒரு கொக்கி மாரி ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதாங்க அந்த கால்ல மாட்டுற பார்ட்டு. இப்ப பெரிய டாஸ்க் என்னன்னா, அவள ஏமாத்தி கால்ல போடுறது தான். நானும் இப்படி அப்படின்னு அவள கொஞ்சி அப்படி இப்படின்னு பண்ணேன். அவ நல்லா போட்டு கைய கடிச்சு வச்சுட்டா. அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா விட்டுட்டு, அவளுக்கு அந்த ரிங்க காமிச்சு, "ஓகே இது பாரு, இது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்ற" மாரி காமிச்சிட்டு இருந்தேன். அவளும் வந்து என்கிட்ட கொஞ்சிட்டு விளையாடிட்டு இருந்தா. சரி இவ வெறும் கையில பிடிச்சா கடிச்சிடுறான்ட்டு அவன் க்ளவுஸ போட்டுட்டு வந்து புடிச்சேன். கண்ண புடிச்சு கடிச்சுட்டா. ஸோ இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு அவள இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸா விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் ஒய்ஃபோட மெட்டி எடுத்து குடுத்தாங்க. அத வச்சு பயங்கரமா விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஹேர் கிளிப் வச்சு பாருங்க, எவ்வளோ கியூட்டா விளையாடிட்டு இருக்கான்னு. அவளுக்கு அதெல்லாம் புடிக்கும். அதனால அதெல்லாம் எடுத்து பயங்கரமா விளையாடுவா. ஸோ இவள அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி அத எப்படியா மாட்டிடலாம். அப்படின்னு விளையாடிக்கிட்டே இருக்கும்போது நைஸா போய் புடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு புடிச்சனால அவளுக்கு அடிக்க முடியல. அப்புறம் நல்லா லாக் பண்ணி அந்த ரிங்கையும் கால்ல மாட்டிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ரிங்க லாக் பண்ற இன்னொரு சின்ன ரிங் இருந்துச்சு. அத வந்து கட்டிங் பிளேயர் வச்சு தான் நல்லா பிரஸ் பண்ண முடியும். அத வச்சு பிரஸ் பண்ணேன். அது ஒழுங்கா லாக் ஆகாத மாரி இருந்துச்சு. அதுக்குள்ள இவ எழுந்து ஓடிட்டா. சரி போதும் இதுக்கு மேல இவள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு அப்படியே விட்டாச்சு. அவளுக்கு வந்து அது போட்டது புடிக்கவே இல்ல. ரொம்ப நேரம் அத புடிச்சு கடிச்சுக்கிட்டே இருந்தா. ஆ இது வந்து எனக்கே ஒரு மாரி கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது இவளுக்கு இப்படி பண்ணிட்டோமேன்னு. நம்ம பெட் பேர்ட்ஸ்க்குலாம் இந்த ஹார்னஸ்லாம் பழக்குறோம்னா, அவங்க 3 மந்த்ஸ் இருக்கறதுக்குள்ளயே பழக்கிரணுமா? இந்த மாரி லேட்டா பழக்குனீங்கன்னா அதான் பிரச்சனை. இன்னும் அந்த ரோப்லாம் எப்படி பழக்க போறேன்னே தெரியல. அவ ரொம்ப நேரம் அத கடிச்சுக்கிட்டே இருந்தா அவுத்துடலான்னு தான் இருந்தேன். பார்த்தா ஒரு 10 மினிட்ஸ்ல அவ நார்மல் ஆயிட்டா. அதுக்கு பழகிட்டா. அதனால அப்படியே விட்டாச்சு. இன்னும் நெறைய அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.